சீக்ரெட் இன்வேஷன் எபிசோடு 6ஓட பிரேக் டவுன் தான் வெளியாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபினாலேக்கு வந்துட்டோம். ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாலாம் இருக்காதுங்க. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்க தான் செய்யுதுங்க. ஃபஸ்ட்டு பிரேக் டவுனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓவராலாக என்னென்னு பேசுவோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வாராவை தான் காட்டுறாங்க. வாரா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. ஏன்னா இந்த வீடு தான் உங்களுக்கு எல்லாமே, பூமியில் இந்த வீடு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அதனால் அங்கே இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்களேன், போன எபிசோட அந்த பஞ்சாயத்து சண்டைலாம் நடந்துச்சுல்ல, அந்த புல்லட் மார்க்கு, பிளட் ஸ்கல்ஸ் செத்து போனவங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த கண்டினியூட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா வாரா கிட்ட தான் கால் பண்ணி பேசுறாரு. கடைசி ஃபோன் கால் மாதிரி தான் பேசுறாரு. இதுக்கப்புறம் நான் வரப்போறதில்ல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. உன்னை கடைசியாக ஒரு பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு இதாக தான் பேசுறாப்புல. லைக் இது அவரோட கடைசி மிஷன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு எமோஷனாக தான் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு லைட்டாக. பட் நமக்கு தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக அந்த கார் எடுத்துட்டு இப்போ அந்த ஸ்கல்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஸ்கல்லோஸோட லொக்கேஷனுக்கே போறாரு. அங்கே போய் வெளியே 2 செக்யூரிட்டியும் போட்டு தள்ளிட்டு உள்ள ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருக்காப்புல. அண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் என்ன நடக்குதுன்னா, இந்த பக்கம் பிரசிடென்ட் டிட்சன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரோடியா இருக்கிற நம்ம ராவா எப்படியோ பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை மண்டையை கல்வி இதெல்லாம் காரணம் ரஷ்யன்ஸ் தான், அவனுக்கு அட்டாக் பண்ணி அவனை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் சொல்றதை கூட கேட்காம இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுறாருங்க, மேனிப்புலேட்லாம் நல்லா பண்ணுறாங்க. நல்லா பேசி மண்டையை கழுவி நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படின்ற மாதிரி பேசி எப்படியோ கடைசியில் பிரசிடென்ட் அதுக்காக ஒத்துக்கம் வச்சுக்கிறாரு. இன்னொரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பாசிபிளி இதுவுமே அந்த ஸ்கல்ல சேர்ந்த ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ ரஷ்யாவை அட்டாக் பண்ணி எப்படியாவது பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சு இது எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்றத கிராவிக்கோட பிளான். அதுக்கு இந்த பக்கம் ராவா பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நமக்கு இந்த இடத்துலையுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோடி அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா, ஐ மீன் ராவா அந்த இடத்துல அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காப்ல. இந்த பக்கம் ஸ்க்ரல்லர்ஸ்குள்ளே போன நம்ம நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த இடத்த உள்ளே போகும்போது யாருமே காணோம். அத்தனை ஸ்க்ரல்ஸ் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியாவே வெறிச்சோன்னு கிடக்கு. அண்ட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கல்ஸ்க்குலாம் செத்து கிடக்குறாங்க. இவங்க போன எபிசோடில் நம்ம கிராவிக் கையால் அடி வாங்கி செத்தவங்க. வெளியே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் மூலமாக இங்கே எவ்வளோ ரேடியேஷன் இருக்குன்னு அலோவ் பண்ணும்போது நிறையவே இருக்குது. அதை நம்ம நிக் ஃபியூரியால் தாங்கவே முடியல. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா திக்கி தண்ணீரி தான் உள்ளே போய்கிட்டு இருக்காரு. போய் பார்த்தா அந்த மிஷினுக்கு நடுவில் கிராவிக் நின்றுட்டு இருக்கான். அந்த பக்கம் நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துகிட்டு இருக்காப்புல. ஸோ அவரால் முடியல, ஏன்னா ரேடியேஷன் அதிகமாக இருக்குது, உடம்பு கொஞ்சமாக அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பில்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பில்ஸுமே கீழே தட்டி விட்டுறாப்புல. கிராவிக்குமே மிச்சம் இருந்த ஒரே பிள்ளையும் அந்த பக்கம் தட்டி விட்டுறான். சரி சரக்கு குடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாட்டில் சரக்கு மட்டும் அவர்கிட்ட கொடுப்பாப்புல. இந்த இடத்துல இந்த வில்லன் ஆக்டருங்க, இந்த சீரீஸ்ல எனக்கு பிடிச்ச ஆள்னா இந்த வில்லன் தான். ஸோ அந்த வில்லனோட ஆக்டிங் அந்த இடத்துல சூப்பராக இருக்கும். இந்த ஆக்டர் யாருன்னு தான் தெரியல, உண்மையிலேயே செம்மையாக நடிச்சிருந்திருக்காப்புல. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்றாப்புல, தோல்வியே பார்க்காத நிக் ஃபியூரி என் முன்னாடி எப்படி இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நிக் ஃபியூரி இப்போ நிலைமையை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. நிக் ஃபியூரி வீழ்னதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது சந்தோஷம் இல்லை, வருத்தம்ன்ற மாதிரி அவர் வருத்தம் சொல்லிட்டு இருக்காரு. காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாப்ல, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கான ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் நிக் ஃபியூரி அதை பண்ணவே இல்லை. அண்ட் நம்ம கிராவிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிக் ஃபியூரி ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்திருக்காரு. நீ தான் என்னோட ஹீரோ, உன்னை பார்த்து தான் நல்லா செஞ்சேன், நீ என்ன சொன்னாலும் அதை எந்த கேள்வி கேட்காம செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஏன்னா என் ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த முகம் யாருதுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுருப்பாப்ல. ஏன்னா இதுதான் நம்ம கிராவிக் முத கொன்ன அந்த ஆளோட முகம். இவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு, குழந்தை இருந்துச்சு, ஆனால் நான் இவனை கொண்டுட்டேன். ஒவ்வொரு தடவை நான் கொலை பண்ணும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல நமக்கு பக்காவே காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம நிக் ஃபியூரி என்ன சொல்கிறாருன்னா, நானும் ஸ்கல்ஸ்க்காக வந்துட்டு எத்தனையோ கிரகத்தை தேடி பார்த்தேன், ஆனால் நீங்கள் ஹேபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு பிளானட் கூட இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பூமியவே உங்களுக்கான இடமா நான் மாற்ற ட்ரை பண்ணேன். மனுஷங்களை காப்பாற்றுறதை விட அவங்க மனசை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ மனுஷங்களை காப்பாற்றுறது மூலமாக ஸ்கல்ஸ் இவங்க கூட ஒன்று மண்ணா சேர்ந்து வாழ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ மனுஷங்களே அவங்களுக்குள்ள இந்த நாடு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஸ்கல்ஸ் வந்தால் எக்ஸ்ட்ரா வேறையானு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க ஆரம்பிச்சுவாங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே கருத்துவாடு ஆகி பயங்கரமான சண்டை பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, வாய் வச்சே போயிட்டு இருக்கு. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்வெஸ்ட் இருக்கிற அந்த வயலையுமே எடுத்து கொடுக்குறாரு. அதுக்குள்ளே ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸோட அந்த ஒரு டிஎன்ஏ இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கிராவிக்கிட்ட கொடுத்துறாரு. கொடுத்து ஒழுங்காக இதை எடுத்துட்டு இந்த கிரகத்தை விட்டே ஓடி போயிரு, உன் ஆளுங்களையும் கூப்பிட்டு ஓடி போயிரு, பூமியை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ வெளி உலகத்துக்கு போய் எந்த பிளானட்டானா அழிச்சுக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பூமியை விட்டுரு அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாப்ல. அப்பயே புரிஞ்சு போச்சு இது நிக் ஃபியூரி இல்லை அப்படின்னு. ஏன்னா அது தெரியும் நிக் ஃபியூரி இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியம் செய்ய மாட்டார். ஏன்னா இப்பயே இந்த ஆட்டம் போடுறான், இன்னும் வயலையும் கொடுத்துட்டு பவர் இவ்வளோ கெயின் பண்ணிட்டானா அப்புறம் அவனை யார் தடுக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த வயலையை கொடுத்துட்டு இருக்காப்ல. நம்ம ரோடிக்கு சோனியா ஃபோன் பண்ணி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கான், அவன் எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான், உடனே பிரசிடென்ட்டை மாற்று அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பிரசிடென்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல கூட்டு போகிறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் இது சோனியா நிக் ஃபியூரியோட பிளான் தான். அவங்க தான் இந்த இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வயலுக்குள்ளே ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸோட பவர்ஸ் இருக்குதுங்க. இந்த பக்கம் அந்த கிராவிக் வயலை மிஷினுக்குள்ளே ஜெக் பண்ணிட்டாப்ல ஏகப்பட்ட பேரோட பவர் இருக்குது. ஹீரோஸ் வில்லன்ஸ்னு சொல்லிட்டு அன்லிமிட்டடாக பவர்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. லைக் ஒரு 10-15 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்திலே காட்டுறது நம்ம கோஸ்ட்டு, கேப்டன் அமெரிக்கா, பிளாக் பேந்தரு, கார்வஸ் கிளேவ், ஹல்க்கு, தோர்,
அப்புறம் நம்ம தேனோஸ், இன்க்ளூடிங் தேனோஸ், கல்லப்சிடியன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரோட பவர் இருக்குங்க. அதில் கூட அவுட் ரைடர்னு ஒரு பேர் போட்டிருக்கோம். அவுட் ரைடர் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அந்த வெளியே நின்றுட்டு இருந்த தேனோஸோட அந்த ஒரு சண்டை போகிற மிருகங்க. அண்ட் கேப்டன் மார்வெல், ப்ராக்சிமா மிட் நைட். ஸோ லிட்டலாக அத்தனை அவெஞ்சர்ஸோட பவர் இருக்குது. அபாமினேஷன் கூட இருக்குது. அபாமினேஷன் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அவர் அந்த ராஃப்ட் பிரிசனில் தான் இருக்கார். ஸோ அது எடுக்கிறது ஈஸி. அடுத்து நம்ம மேண்டிஸு, ட்ராக்ஸு, கோர்கு. ஸோ கோர்குக்கு ரத்தம் இருக்குமான்னு தெரில, ஆனால் காட்டியிருக்காங்க. எபோனிமா. ஸோ லிட்ரலி அத்தனை பேரோட பவர். ஃப்ராஸ்ட் பீஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இத்தனை அவெஞ்சர்ஸோட பவர் இந்த ஒரு வயலுக்குள்ளே இருக்குதுங்க. ஸோ அத்தனை அவெஞ்சர்ஸ் பவர் கிடைச்சா ஒருத்தன் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இதைத்தான் காலங்காலமாக அந்த டிஎன்ஏ சமைச்சு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்திருக்காப்ல நிக் ஃபியூரி. அதான் இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. இந்த பவர் யூஸ் பண்ணி இப்போ பல்க் ஆகிட்டான் நம்ம கிராவிக்கு. ஸோ இப்போ இந்த நிக் ஃபியூரியுமே தூக்கி அடிச்சு போடுறான். லாஸ்ட்டாக அவனை ஒரே அடியாக சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு அடிக்க வரும்போது டக்குன்னு அவர் பார்த்தீங்கன்னா ஒத்தகையிலே தடுத்து நிறுத்துறாப்புல. அப்போ தான் நமக்கு ரிவீல் ஆகுது. அவர் ஹல்க்கு கையை மாற்றி இந்த பக்கம் கிராவிக்கே தூக்கி அடிச்சிடறாரு. வெளியே வந்தால் தான் தெரியுது அது நிக் ஃபியூரியே கிடையாது, காயாவை பார்த்து நம்ம கிராவிக் ஷாக் ஆயிடுறான். நான் தானே உன்னை என் கையால் கொண்டேன், நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது அங்கே தான் தெரிய வருது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிராவிக்கு தெரியாதுல இவளுக்குள்ள எக்ஸ்ட்ரீமஸ் ஆல்ரெடி இருக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துட்டா. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடியை கன் பாயிண்ட் நிப்பாட்டிடுறாங்க. கரெக்டாக நிக் ஃபியூரியுமே வந்துடுறாரு. போன எபிசோடில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி என்கிட்ட இன்விசிபிலிட்டி க்ளோக்கு மாஸ்க் அப்படிலாம் இருக்குன்ற மாதிரி. பாசிபிளி இந்த இடத்துல அவர் அதை போட்டுட்டு தான் எல்லா சோல்ஜர்ஸையும் டேக் டவுன் பண்ணியிருக்கணும். ஆனால் நமக்கு அதை காட்டல. இந்த பக்கம் பிரசிடென்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவர் கையில் கன்னை வச்சுட்டு நம்ம நிக் ஃபியூரியை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இந்த ரெண்டுமே அப்படியே சைட் பை சைடு காட்டியிருந்திருப்பாங்க, இந்த சீனியும் அந்த சீனியும். அது பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துருவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காயாக்கும் கிராவிக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த உடம்போட இந்த தலையோட அந்த உடல் இணைய போகிட்டு மாதிரி அந்த ஃபேஸ் உடம்புக்கும் கைக்கும் சம்மந்தமே இல்லாமல் ட்ராக்ஸ் கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராவிக்கும் அபாமினேஷன் அண்ட் பாசிபிளி அது அபாமினேஷன் இவங்க 2 பேரும் பவர் எடுத்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கான். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காயா கோஸ்டோட பவர் ஆகி கோஸ்டோட பவர் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்ராஸ்ட் பீஸ்டோட அந்த ஒரு ஐஸ் பவரையுமே கையில் எடுக்கிறா. அண்ட் லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்கோட பவரையுமே எடுக்கிறா. ஸோ ஃப்ராஸ்ட் பீஸ்டோட அந்த ஒரு ஐஸ் பவர் நம்ம ஐஸ் பவர்னு பெருசாக எம்சியூவில் பார்த்துருக்க மாட்டோம். பட் இங்கே தான் நம்ம ஃபஸ்ட் டைம் அதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அந்த ஐஸை வச்சு அப்படி நெஞ்சிலே குத்திடுறா கிராவிக் நெஞ்சில். கிராவிக் கல்லப்சிரியனோட எபோனிமாவோட அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி இந்த பக்கம் காயாவை தூக்கி அடிச்சிடறான். அப்சல்யூட்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே அலற வச்ச பவர் இவளை அடிக்காதா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கிராவிக் அப்சல்யூட்லி ஹல்கோட பவர் யூஸ் பண்ணி எட்டி ஒரே ஹல்கோட கால் பாருங்களேன். ஹல்க்கு எப்படி கார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெருசாகும் போது பேண்ட்டு கிழிஞ்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்ப கால் சுருங்கும் போது பேண்ட்டு சரியாக போயிடுது. எப்பட்றா இலை பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த சூட்டை மாத்திர பவருக்கும் இருக்கும் என்னவோ. ஸோ இந்த பக்கம் 2 பேருமே எகைன் பார்த்தீங்கன்னா அவங்க பவர்ஸ் எடுத்து அட்டாக் பண்ண வரும்போது டக்குன்னு கேப்டன் மார்வலோட பவர் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. இவங்க கிட்ட இருக்கிறதுலே பாசிபிளி ஓவர் பவர் பவர்னா கேப்டன் மார்வல் படம் தான். 2 பேருமே அந்த கேப்டன் மார்வல் பவர் எடுத்துகிட்டு போய் வானத்தில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபைட் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கிளியராகவே இருக்காதுங்க. ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் இந்த ஸ்கை ஃபைட்டை மட்டும் சொல்கிறேன், மற்றபடி ஓவரால் ஆக்ஷன் நல்லா இருக்கும். அங்கே தான் காயா மேட்டிஸோட பவர் யூஸ் பண்ணி தூங்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் மேலேருந்து கீழே தொப்புன்னு விடுறான். பட் எகைன் அவன் இன்னும் சாவலியே எக்ஸ்ட்ரீமஸ் பவர் யூஸ் பண்ணி உடம்பை ஹீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எகைன் கீழேருந்து அட்டாக் பண்ணுறான். இப்பயும் விடாமல் காயா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவன் ஓடி வந்து அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேப்டன் மார்வலோட பவர் யூஸ் பண்ணி நெஞ்சிலேயே ஒரே ஏற்று நெஞ்சில் போய் முதுகொலியாக பவர் இருந்தால் அவன் செத்து போகிறான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கிராவிக்கோட கதையுமே முடிஞ்சிருச்சு. கிராவிக்கு கொண்ட கையோட இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம காயா ரிலீஸ் பண்ணி விட்றா. ஸோ ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நீங்கள் பாருங்களேன், ஆல்ரெடி எபிசோட்ஸில் வந்து அந்த டாக்டரு, பெயிண்டரு, நம்ம எவரட் ராஸ், ரோடி முதற்கொண்டு இந்த இடத்துல இருக்காங்க. ரோடி எப்போ இருந்து இவர் இங்கே இருக்காரு அப்படின்றது இது ஒரு பெரிய தியரியாக போயிட்டு இருந்துச்சுங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பிளாட்டோவில் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம். ஸோ அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காயா ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருக்கு. லைக் நிக் ஃபியூரி பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ரோடியை நம்பாதீங்க, ரோடி ஒரு வீட்டில் இருக்கிற ஸ்கல் அவனை நம்பாதீங்க, நீங்கள் என்ன நம்புங்க, இங்கே என்ன நடக்குது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரோடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு சோனியாவை அடிக்கும்போது கன் எடுத்து போட்டு நிக் ஃபியூரி அவன் தலையிலே சுட்டுறாப்புல. அங்கே தான் தெரிய வருது அவன் ஒரு ஸ்கல் அப்படின்னு. இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. சோனியா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவன் கையிலையோ கால்லையோ முன்னே அந்த எஸ்ஐஎஸ் டேரக்டருக்கு பண்ண மாதிரி இவனுக்கு பண்ணியிருந்தா ஈஸியாக தெரிஞ்சிருக்குமே இவன் தான் ஸ்கல் அப்படின்னு. இதுக்கு இவ்வளோ நேரம் பேச்சுவார்த்தை எடுத்துருக்கணுன்ற அவசியமே இல்லை. டக்குன்னு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபோனை போட்டு இந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்திடுறாரு. நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக பஞ்சாயத்து அங்கே ஃபைனல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா நேராக நம்ம வாராவை தேடி அவர் வீட்டுக்குமே போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா மன்னிப்புமே கேட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சோனியா காயாவை மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்ககிட்ட போய் மீட் பண்ணி இப்போ நம்ம அசோசியேட்ஸாக இருக்கலாம், நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ, நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன், மாற்றி யூஸ் பண்ணிக்குவோம், பூமியில் இருக்கிற ஸ்கல்ஸை நம்ம ஒன்றா சேர்ந்து காப்பாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் பிரசிடென்ட் ரிட்சன் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஏலியன்ஸ் அந்த ஸ்கல்ஸையுமே நான் கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்துருப்பாப்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் வந்துட்டு ஏகப்பட்ட
பேரை சுட்டு சுட்டு கொண்டுகிட்டு இருப்பாங்க. லைக் லீடர்ஸ்ல இருக்கிற ஏகப்பட்ட நல்ல ஸ்க்ரல்ஸை சுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. ஸ்க்ரல்ஸ்லயும் நல்லவங்களா இருக்காங்களே அவங்கள சுட்டு கொண்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மனுஷங்களையுமே சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. ஸ்க்ரல்ன்ற பேர்ல சாதாரண மனுஷங்களையும் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இது முன்னாடி கவுன்சில் ஒரு மெம்பரா இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லேடி, அவங்க எப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் பூமியில இப்போதைக்கு ஸ்க்ரல்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா ரொம்ப மோசமா மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மனுஷங்களையும் கொள்றாங்க, மனுஷங்க உருவத்தில் இருக்கிற அந்த ஸ்கல்ஸையுமே கொட்டுறாங்க, அங்கே மொத்தம் எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. காயாவும் நம்ம சோனியாவும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஏகப்பட்ட ஸ்கல்ஸை அடைச்சி வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஸ்கல்ஸ் எல்லாம் மீட்டரலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரசிடென்ட் ரெட்சன் பார்த்தீங்கன்னா ஃபியூரிக்கு கால் பண்ணி நீ என்னை காப்பதுக்கு சந்தோஷம், அப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லும் போது, ஆனால் உங்கள் பேட்டியை பார்த்து நான் நிம்மதியாக இல்லையே, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஏலியன்ஸ் அழிக்கிற மாதிரி நீங்கள் பேசி வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது, எல்லா ஏலியன்ஸையும் கொல்ல தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ரிட்சன் அந்த இடத்துல பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நிக் ஃபியூரியும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சேபர் ஸ்டேஷன் கிளம்புறதுக்காக திரும்ப வராரு. அந்த இடத்துல தான் வாராவுமே இருக்காங்க. வாரா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னை பார்க்குறோன்னா எங்கே வரணும்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி நிக் ஃபியூரி ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நிக் ஃபியூரி தேடி வாராவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவர் பிரிசிலான்னு கூப்பிடும்போது என்ன வாரான்னு கூப்பிடுங்க, நான் என் உருவத்தில் இருக்க தான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிக் ஃபியூரி என்ன சொல்கிறாருன்னா இப்போ க்ரீ வந்துட்டு ஸ்க்ரல்ஸ் கூட பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்காங்களாம். பேச்சுவார்த்தைக்காக கண்டுபிடிச்சி க்ரீ பிளானட்லேயே இப்போ ஸ்க்ரல்ஸும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு பீஸ் ட்ரீட்டிக்கு வருவாங்க போட்டிருக்கு. அதை பற்றி பேசிட்டு நீ தான் அவங்க இனத்துலேயே நல்லா படித்தவ, டிப்ளமேட்டிக்காக இருக்க, நீ நல்ல பேச்சுவார்த்தைக்கு உதவ, அதனால் நீ என் கூட வரையா அப்படின்னு சொல்லி நிக் ஃபியூரி அந்த இடத்துல வாராவையுமே கூப்பிட்டு போயிடுறாரு. நான் இந்த உருவத்தை காதலிக்கல, உன்னை தான் காதலிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ரெண்டு பேருமே சமாதானமாகி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸுமே முடியுது. இது நல்ல சீரீஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. லைக் இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. முக்கியமாக இந்த லாஸ்ட் எபிசோடில் ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமே இந்த சீரீஸை முடிச்சிட்டாங்க. லைக் நிக் ஃபியூரி வந்த வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா, அதாவது பிரசிடென்ட் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் நான் அத்தனை பேரையுமே கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி. அப்படி கொல்ல போகிறாங்கன்னா என்ன நடக்க போகுது அப்புறம்? ஸோ எல்லா ஸ்கல்ஸையும் கொண்டாங்கன்னா நிக் ஃபியூரி வந்த பிளானே ஃபெயிலியர் ஆகி போயுமே. ஸ்கல்ஸை காப்பாற்ற தான் நிக் ஃபியூரி வந்தார். ஸோ இப்போ அவங்க எல்லாத்தையும் கொல்ல போகிறாங்கன்னா ஸ்கல்ஸோட நிலமை என்ன? ஆனால் அவர் டேரக்டாக சேபர் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. ஸோ பாசிபிளி அவர் இதுக்காக போயிருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஐ மீன் அந்த க்ரீ பேச்சுவார்த்தைக்காக போயிருப்பாருன்னு நினச்சிங்கன்னா, நமக்கு அது எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையே, அட போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கே பிரசிடென்ட்டாக இருக்கிறது பிரசிடென்ட் ரிட்சன். நம்ம ஆல்ரெடி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் பார்த்துருப்போம். ஸோ பிரேவ் நியூ வேர்ல்டில் பிரசிடென்ட்டாக இருந்தது தண்டர்போல்ட் ராஸ். ரிட்சனுக்கு அப்புறம் அவர் வந்தாரா, ரிட்சனுக்கு முன்னாடி அவர் வந்தாரா? ஸோ கேப்டன் அமெரிக்காவோட பிரேவ் நியூ வேர்ல்டு டைம்லைன் அஃபிஷியலாக என்ன நமக்கு தெரிலங்க. ஏன்னா சீக்ரெட் இன்வெஷனுக்கும் முன்னாடியே கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ரிலீஸ் ஆக வேண்டியது. அப்போ நியூ வேர்ல்டு ஆர்டராக இருந்துச்சு. 3 வருஷமாக ஸ்கிரிப்டை மாற்றி ரீஷூட் மாற்றி இப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ பிரேவ் நியூ வேர்ல்டுலையுமே ஸ்கல்ஸை பற்றி பெருசாக எதுவும் பேசலை. அப்போ பாசிபிளி பிரேவ் நியூ வேர்ல்டுக்கு அப்புறம் தான் சீக்ரெட் இன்வெஷன் நடக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ சீக்ரெட் இன்வெஷனில் ஃபர்ஸ்ட்லி தண்டர்போல்ட் ராஸ் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ரிட்சன்ன்றவர் பிரசிடென்ட்டாக வந்திருக்கணும். அப்போ பிரசிடென்ட்டாக வந்து இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிருந்திருக்கு. இதுக்கப்புறம் எம்சியூக்குள்ளே வந்த எந்த ப்ராஜெக்ட்டுமே இதை பற்றி பேசவே இல்லைங்க. இந்த ஸ்கல்ஸை பற்றினதாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வேறு எதை பற்றியுமே ஸ்கல்ஸை பற்றி ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட எடுக்கலையே. காமிக்கில் அழகான ஒரு சூப்பரான ஸ்டோரி லைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குத்தி கொதறி தான் வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எம்சியூவா மாதிரி வழக்கம் போல் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி இந்த இடத்துல காயாவை ஒரு சூப்பர் ஓவர் பவர்டு கேரக்டராக நமக்கு மாற்றி கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக எம்சியூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காயா தாங்க பர்ஃபான கேரக்டர். இதுக்கப்புறம் அந்த சீரீஸில் ஐ திங்க் வேறு யாரும் புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண பாடல. இதுதான் இருக்கிறதுலே இப்போதைக்கு கரண்ட்டாக சூப்பர் ஓவர் பவர்டான கேரக்டருங்க. அவள் உடம்புல இப்போ செம்ம பவர்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. லிட்டரலாக ஒரு 10-15 அவெஞ்சர்ஸோட பவர் இருக்குது. அவெஞ்சர்ஸ் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட வில்லன்ஸு ஹீரோஸுன்னு எல்லாத்தோட பவருமே கலந்தடிச்சா உடம்புல ஏற்றி விட்டுருந்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட்லாம் வரலாம், ஏப்பா அதில் ஒரு சில அவெஞ்சர்ஸ் பவர்ஸ் தான் இருக்குது, நிறைய பேர் இல்லையப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உதாரணத்துக்கு அயன்மேனோட பேர் இல்லை, ஸ்பைடர்மேனோட பேர் இல்லை, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பேர் இல்லை, அதே மாதிரி நம்ம கிளின்ட் பார்டன் ஹாக்கி பேர் இல்லை, பிளாக் விடோ பேர் இல்லை, அதே மாதிரி நம்ம ஸ்காட்லாங் ஐ மீன் ஆண்டமேன் பேர் இல்லை, ஸ்டார்லார்டு பேர் இல்லை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட பேர் இல்லை. ஸோ சிம்பிளாக யார் யாருக்கு பவர்ஸ் இருக்கோ அவங்களோட பவரை மட்டும்தான் அதில் வச்சுருந்துருக்காங்க. இல்லை அவங்களோட பவர்ஸை மட்டும் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ என்னவோ. அதே மாதிரி வாண்டாவோட பவர் இல்லை. ஸோ வாண்டாவோட பவர் பார்த்தீங்கன்னா அவள் டிஎன்ஏக்குள்ளேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி தான் எம்சியூக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. பிறக்கும் போது அந்த பவர்ஸ் வந்துச்சுன்ற மாதிரி தான் தியரி இருக்குது. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா வாண்டாவோட அந்த டிஎன்ஏ எடுக்கிறது மூலமாக கியாஸ் மேஜிக் ஆக்சஸ் பண்ண முடியுமா? தெரில. அண்ட் எதுக்காக காயாவை இவ்வளோ பவர்ஃபுல்லாக்கணும்? ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக எம்சியூக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஓவர் பவர்டான கேரக்டர்னா கண்டிப்பாக அது காயா தான். காயாவை ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்கணும்? இதுக்கு சொல்லப்படுற ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நம்ம தண்டர்போல்ட்ஸ் படத்துக்காக தான். இப்போ தண்டர்போல்ட்ஸ் படம் இன்னும் 1 மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கான ஒரு லீடப்பு, தண்டர்போல்ட்ஸ் படத்தில் பாசிபிளி காயா வரலாம் அப்படின்ற மாதிரி அப்பயே ஒரு ரூமர் கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ சென்ட்ரி கூட சண்டை போகிறதுக்காக தான் காயாவை இவ்வளோ சூப்பர் ஓவர் பவர் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஆனால் தண்டர்போல்ட்ஸோட எந்த ப்ரொமோஷன்லேயும் அந்த ஆக்ட்ரஸ் எமிலியா கிளார்க் வர மாதிரி நமக்கு தெரியல.
ஸோ என்னன்னு தெரிலங்க. பாசிபிளி இதுவும் பிம்பிலிக்கா பிலாப்பி இந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக ரோடியை பற்றி சொல்லணுன்னா அங்கே தான் பெரிய ஓட்டையே இருக்குது. அவர் எப்போ இந்த ஸ்கல் காம்பவுண்டில் அடை போட்டுட்ருக்காரு. நிறைய பேர் அவர் இன்ஃபினிட்டி வார் இல்லை எண்ட் கேமுக்கு அப்புறம் வந்திருப்பாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அந்த சிவில் வாரில் அடிபட்டு விழுந்தார்ல அப்பயே இந்த இடத்துக்கு வந்துட்டதா சில பேர் சொல்கிறாங்க. ஸோ சரி எப்பயோ வந்துட்டு போகிறாரு. அப்படி பார்த்தா எண்ட் கேம் இன்ஃபினிட்டி வாரில் இருந்தது உண்மையான ரோடியே கிடையாது. அந்த இடத்துல அயன்மேன் செத்த போது ரோடி எழுந்ததுக்கு நமக்கு ஒரு எமோஷனல் வேல்யூவும் இருக்காது அந்த சீனில். சரி அதை கூட விடுங்க, எப்பயோ வந்துட்டு போகிறாரு. இவங்க இந்த ஸ்கல் காம்பவுண்டுக்குள்ளே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே காம்பவுண்டுக்குள்ளே தான் நம்ம நிக் ஃபியூரி வந்தார். ஸோ நிக் ஃபியூரி வரும்போது ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆகி கொஞ்சம் இரும்பிக்கிட்டே வந்தாப்புல. ஸோ ரேடியேஷனால் அவர் உடம்பு அட்டாக் ஆகி இப்படி இரும்புறாரு. ஆனால் இந்த இடத்துல இத்தனை மனுஷங்க இருக்காங்க, ஒருத்தங்களுக்கு கூட அந்த ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகலை. அவங்களும் அந்த ஸ்கல்லோஸ்குள்ளே தானே இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் எல்லாம் சேர்ந்து தாங்க இந்த சீக்ரெட் இன்வெஷனை ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் சீரிஸாக மாற்றி விட்ருக்கு. லைக் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஓகேஷான ஃபீல் தான் கிடைக்கும். பட் மொத்தமாக பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்குது அந்த சீரிஸ் பார்த்து முடிக்கும்போது. எனக்கு இப்போ வரைக்கும் மாட்டே கொடுத்ததுன்னா அந்த பிரசிடென்ட் மேட்டர் தான். இது பிரேவ் நியூ வேர்ல்டுக்கு அப்புறம் வந்ததா முன்னாடி வந்ததா, ராஸுக்கு அப்புறம் அந்த பிரசிடென்ட் தான் ரிச்சனா இல்லை ரிச்சனுக்கு முன்னாடியே அவன் இருந்தானா என்னன்னே புரியல. பாசிபிளி நம்ம என்ன சொன்ன மாதிரி பிரேவ் நியூ வேர்ல்டுக்கு அப்புறம் தான் சீக்ரெட் இன்வெஷன் நடக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் லேட்டாக ரிலீஸ் ஆனதால தான் நமக்கு அந்த ஃபீல் இருக்குது. மற்றபடிக்கு அது டைம் லைன் படி வந்தது தான் கரெக்டாக இருந்திருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் கீழே சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.